பிரபாஸ் நடித்துள்ள கல்கி திரைப்படத்திற்காக பிரத்யேக கார் ஒன்று உருவாக்கப்பட்டது. அந்த வாகனம் தற்போது மகேந்திரா வேர்ல்ட் சிட்டியில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர் செந்தில் ராஜா கூடுதல் விவரங்களோடு இணைகிறார். செந்தில் ராஜா, இந்த காரினுடைய சிறப்புகள் என்னென்ன பதிவு செய்யலாம்? பாலவேல், தெலுங்கு நடிகர் பிரபாஸ் மற்றும் தமிழ் நடிகர் கமலஹாசன் ஆகியோர் இணைந்து நடித்திருக்கக்கூடிய கல்கி திரைப்படம் ஜூன் மாதம் வெளியாகிறது. இந்த திரைப்படத்தில் ஒரு வாகனத்தை பிரத்யேகமாக உருவாக்கி இருக்கிறார்கள். குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் இந்த பிரபாஸுடன் முக்கிய கதாபாத்திரத்தில் இந்த வாகனம் வருகிறது. இதற்காக இந்த கார் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான அந்த பணிகள் என்பது 2022ஆம் ஆண்டு தொடங்கி இருக்கிறது. படப்பிடிப்பு 2021ஆம் ஆண்டு தொடங்கியது. ஆனால் இந்த காரை உருவாக்கும் பணி என்பது 2022ஆம் ஆண்டு தொடங்கியது. முதலில் இந்த காரை ஒரு கிராபிக்ஸ் மூலமாகவோ அல்லது வேறு வகையிலோ, அதாவது வழக்கமாக பார்த்தீர்கள் என்றால் ஒரு படத்தில் ஒரு கார் வருகிறது, அதை கதைக்கு ஏற்ற போன்ற மாற்ற வேண்டும் என்றால் ஒரு வாகனத்தை வாங்கி அதை ரீமாடல் செய்வார்கள். ஆனால் இந்த படத்தின் இயக்குனர் நாக் அஸ்வின் ஆனந்த் மகேந்திராவிடம் ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார். இந்த திரைப்படத்திற்காக ஒரு பிரத்யேக கார் உருவாக்க வேண்டும் என்று ஒரு மாடலை வழங்கி இருக்கிறார். அந்த படக்குழுவினுடைய அந்த கோரிக்கையை ஏற்று இந்த காரை உருவாக்கி இருக்கிறார்கள். இதோடைய மதிப்பு என்ன என்று பார்த்தீர்கள் என்றால் 8 கோடி ரூபாய் வரும் என்று தெரிவிக்கிறார்கள். 8 கோடி ரூபாய்க்கு இந்த படத்தில் இடம்பெறக்கூடிய இந்த காரை உருவாக்கி இருக்கிறார்கள். இது மிகவும் பிரத்யேகமாக இருக்கிறது. இதற்கு முன்பு இது போன்ற ஒரு வாகனம் இருந்தது கிடையாது. இந்த படத்திற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய அந்த டயருடைய ஒவ்வொரு டயர் 3 டயர் இந்த அந்த வாகனத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அதோடைய வேல்யூ என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 380 கிலோ இடம்பெறும் என்று தெரிவிக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, இந்த வாகனம் முழுவதும் எலக்ட்ரிக்கல் முறையில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. மேனுவலாக ஆபரேட் செய்யப்படும் வகையில் இது உருவாக்கப்பட்டாலும் எலக்ட்ரிக்கல் அதிக சிறப்பம்சம் கொண்டதாக இது இடம் பிடித்திருக்கிறது. இந்த எதுக்காக இது முக்கியத்துவம் பெறுகிறது என்றால், இந்த படம் 2 பாகங்களாக உருவாகிறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு டைம் மிஷின் மாதிரி ஒரு தொழில்நுட்பம் அதில் பயன்படுத்தக்கூடிய வகையில் உருவாக்கப்பட்டிருக்கிறது, கதை எழுதப்பட்டிருக்கிறது. அதற்காக தான் இந்த வாகனத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். நம்ம இந்திய திரைப்படங்களாக இருக்கலாம் அல்லது ஹாலிவுட் திரைப்படங்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் ஒரு படத்தில் இடம்பெறுகிறது ஒரு கார் அல்லது வேறு ஏதாவது வாகனங்கள் தேவைப்படுகிறது என்றால் அதை ஒரு ஏற்கனவே இருக்கக்கூடிய வாகனத்தை ரீமாடல் செய்துதான் உருவாக்குவார்கள். ஆனால் இந்த திரைப்படத்திற்கு பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது முதன் முறை என்று இந்த படக்குழுவினரும் மகேந்திரா தரப்பிலும் தெரிவித்திருக்கிறார்கள். பாலவேல், நன்றி செந்தில் ராஜா, விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.